ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து கொடுவா மீன். இங்கே பாருங்கள், இது வந்து நகர மீன். கொடுவா மீன், நகர மீன் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து கடல் மீன் தான். எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் சாம்பல் எடுத்திருக்கேன். சாம்பல் போட்டு தேய்ச்சாதான் நல்லா சொரப்பாக. அந்த சாம்பல் எதுக்குன்னா அப்போ தான் சொரப்பாக அந்த முள் இந்த அதெல்லாம் ரெக்கையெல்லாம் வந்துடும். சாம்பலுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. சாம்பல் கிடையாத பட்சத்துக்கு சபினா பவுட்ரு பேக்கெட்டில் விற்கும், அது கூட வாங்கி நீ அப்ளை பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ரேகையெல்லாம் நல்லா கட் பண்ணுங்கள். அப்பப்போ சாம்பலை வந்து தொட்டுக்கோங்க. அப்போ தான் மீன் வந்து வழுக்காமல் இருக்கும். எல்லா மீனுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணும்போது சாம்பல் தொட்டுட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் வழுக்காது. கொடுவா மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். குழம்பு வச்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். பட் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த செதில் இப்படி அப்புறம் வந்து அருகாமனையில் வச்சுட்டு செதில் வச்சு இது மாதிரி பண்ணால் செதிலெலாம் கொட்டிடும். நைஃப்பில் வந்து அதாவது கத்தியில் வந்து கட் பண்ண முடியாது. அருகாமனை தான் பெஸ்ட்டு. இது மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இது பண்ணால் சிரைச்சி விட்டால் இதில் உள்ள முன்னெல்லாம் கொட்டும். இப்போ இந்த வாய்ப்பகுதியை இது பாருங்கள், இங்கெல்லாம் இதை வந்து எனக்கு காது பகுதியை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி இங்கே பாருங்கள், கட் பண்ணி அதுக்குள்ளே உள்ள கழிவு எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ வாய்ப்பகுதியில் வந்து கட் பண்ணால் அது உள்ள குடல்லாம் இருக்கும், குடல் கழிவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது கட் பண்ணி வச்சு பாருங்கள். இது வந்து போட்டுங்க, இது வந்து வேஸ்டேஜ் தான். எடுத்து இங்கே பாருங்கள், அதில் உள்ள குடல் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வரும், அதெல்லாம் எடுத்துருங்க. இதெல்லாம் வேஸ்டேஜ் தான். மீன் ஆய தெரியாதவங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து செனை, அதாவது மீனோட செனை. இதை வந்து குழம்புல போடலாம், ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த ஃப்ரை பண்ணி காமிக்கிறது உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழம்புலேயும் போட்டுக்கலாம். அது வந்து மீன் செனைன்னு சொல்லுவாங்க. இப்போ மற்றபடி மற்ற அழுக்கு கழிவெல்லாம் குடல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நல்லா தேய்க்கணும், அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போகணும். ஸோ சாம்பலை தொட்டுட்டு நல்லா கல்லை வந்து நல்லா தேய்ச்சி இது பண்ணி எடுத்துடுங்க. வாய் பகுதியை வந்து எடுத்துடுங்க. அவ்வளோதான். நம்ம வந்து கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ துண்டு போட்டுடலாம். துண்டு போட்டதோட அதாவது கல்லை வச்சு தேய்க்கணும்னு அதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு மீனில் எத்தனை துண்டு போடணுமோ அத்தனை துண்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் துண்டு வந்து இருக்கிற எல்லாத்துலேயும் துண்டு போட்டுட்டேன். இப்போ வந்து கழுவும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி கழுவுறதுன்னு சொல்லிட்டு. நகர மீன் பார்ப்போம். நான் கொடுவா மீன் வெட்டினதை காட்டினேன், வெள்ளை கொடுவா. இது மாதிரி நகரை வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். நாங்கள் நகர கொடுவா ரெண்டும் கலந்து வாங்கியிருக்கோம். இது வந்து சின்ன நகரை, குட்டி நகரை. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் அதில் உள்ள சிலாம்பு எல்லாத்தையும் இப்படி சிரைச்சிங்க அப்படின்னா கொட்டிடும். கொட்டினதுக்கப்புறம் சாம்பலை தொட்டுக்கிட்டு அந்த மேலே இருக்க ரெக்கை, சைடில் இருக்க ரெக்கை அதெல்லாம் எடுத்துருங்க. இந்த வாய்ப்பகுதியை வந்துட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்த வாய்ப்பகுதியில் தூக்கி போட்டுருங்க. உள்ள குடல்லாம் வரும். ரெக்கையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இது சின்ன மீன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக சுத்தம் பண்ணலாம். நான் முழுசாக அப்படியே போட்டுட்டேன், அப்படியே குழம்புல நான் போட்டுருவேன். அது மாதிரி இந்த ரெக்கையெல்லாம் எடுத்துகிட்டு சாம்பல் தொட்டுக்கிட்டே பண்ணுங்க. அப்போ தான் வலிக்காமல் வரும். ரெக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வாய்ப்பகுதியில் உள்ள குடல் பகுதியெல்லாம் தனியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு ரெக்கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது சின்ன மீனாக இருக்கிறதுனால முழுசாக குழம்புல போட்டுருங்க. இது எல்லாத்தையுமே கல்லில் தேய்ச்சி கழுவணும். நான் அதையும் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு கல் வச்சு நம்ம வந்து உரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள வலுவழுப்பு தன்மை, அழுக்கு அதெல்லாம் போட்டு மீன் துண்டு வந்து நம்ம கிளியராக கிடைக்கும், வால் இல்லாமல் கிடைக்கும். ஸோ கல் அது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. மீனை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் பார்த்து வாங்கினா கெட்டியாக டெம்பராக இருக்கணும். கொஞ்சம் கொழுன்னு தொலை இருந்தாலும் வாங்காதீங்க, கெட்ட மீனாகவும் இருக்கும். ஸோ நல்லா டெம்பராக கெட்டியாக இருந்தால் மட்டும் வாங்குங்க பீஸஸை. இப்போ வந்து நம்ம பீஸஸ் எல்லாத்தையுமே வந்து கல்லை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. மீன் உடச்சிட்டு ஒரு தனியாக ஒரு கல் வச்சுக்கோங்க. சுத்தமான கல்லை, அந்த கல்லை கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா மேலே கீழே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஃபுல்லாக நல்லா சொரன்னு தேய்ச்சி அழுக்கு அந்த வலுவழுப்பெல்லாம் போயிடும். இது மாதிரி தண்ணியில் வச்சு போட்டுக்கோங்க. இது மாதிரி நான் வச்சுருக்கேன். அந்த நான் கொடுவா மீன், நகர மீன் ரெண்டையுமே நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டையுமே உரசி போட்டுக்கோங்க.
மீன் வந்துட்டு நான் அந்த கல்லில் உரசி தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றிடுங்க. 2வது தடவை வாஷ் பண்ணி இங்கே பாருங்கள் அதில் ரத்தம்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் உங்கள் கைகளை விட்டு அந்த ரத்தம் அந்த கழிவு இதெல்லாத்தையும் நீக்கிடுங்க. நீக்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துடுங்க. இங்கே பாருங்கள் மீன் எந்த கலரில் இருந்துச்சு நம்ம வந்து நல்லா கல்லில் போட்டு தேய்ச்சி நல்லா பளிச்சுன்னு ஆக்கியாச்சு. அப்போ தான் வாடை இருக்காது, சாப்பிட்றதுக்கு அருவருப்பு இல்லாமல் சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் இருக்க ரத்தம் பிசுறு அந்த முள் அதெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு இது மாதிரி வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்படி தான் மீனை சுத்தம் பண்ணணும். இங்கே பாருங்கள் அந்த கழிவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் கல்லில் போட்டு நல்லா தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, அப்போவே நல்லா சொரப்பாக நல்லா தேய்ச்சிடணும். அப்போ தான் வலுவழுப்புலாம் போயிட்டு பார்க்கறதுக்கு அந்த சதக்கறி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சூப்பராக கிடைக்கும். இது மாதிரி எல்லா மீனையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தான் மீனை வந்து சுத்தம் பண்ணணும். இது வந்து நகரையை சுத்தம் பண்ணுறது. பாருங்கள் உள்ளே எல்லாம் நகர மீன் வந்துட்டு ஃபுல் மீனாக போட்டோம். ஸோ உள்ளே எல்லாம் நல்லா வெள்ளைகளை விட்டு உள்ள கழிவு அதெல்லாம் எடுத்துட்டு பாருங்கள் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்கள் வச்சிருக்க மீன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சுக்கலாம், பொரிச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு 5-6 முறை கழுவிடுங்க. மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 முறை கழுவினா தான் நல்லா அதாவது அதுக்கெல்லாம் போய் பார்க்கறதுக்கு அது ஒரு இல்லாமல் சூப்பராக இருக்கும். இது மாதிரி தண்ணியை வந்து ஒரு 5-6 முறை வச்சு எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக மீன் நறுக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் பயன்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.